திரைத்துறையை சார்ந்த இயக்குனர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்கள் நண்பர்கள், சகோதரர்கள், எங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்காக மட்டுமே வந்திருக்கும் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அந்த நேரம் அந்த நேரம் என்ற இந்த குறும்படத்தின் இயக்குனர் திரு நவீன் குமார் அவர்களே இந்த படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களிடம் கூறுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். To start off with, why is this film? அப்படின்னா குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு we'll roll the film. Basically, the idea was like it is not developed over years and all. On one ordinary day, just got stuck in my head. So அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி I just worked it on some say ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணி பார்த்த போது it became a 2-hour script. ஒரு அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டாக வந்துச்சு. And then I just sent it across to my friend Srijesh, who also did camera on this film. And he said, this is a content that can be work made into a film. அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு நல்லா இருந்தது. Then we toned it down to ஒரு இங்கே இருக்க ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். I hope you'll enjoy the movie and I'll get back to you once the show is done. Okay? Thank you so much. Thank you so much for coming. என்ன இது? லூசிஃபர் 1000 கேஸ் கொடுத்திருக்கான். ஆனா ஏஞ்சலா ஒண்ணு கூட கொடுக்கல. யாரடா நினைக்கையில்? சும்மா ஒரு இமேஜினேஷன்க்கா, அவ்வளவுதான். சார் அவளுக்கு வேலையே செய்ய தெரிய மாட்டேங்கிறது. 2 மாசமா அவளோட ஸ்டேட்டஸ் இதுதான். சார் நான் மேக்ஸிமம் முயற்சி செய்றேன். ஆனா எல்லாரும் இந்த சொல்ல மறந்துட்டாங்க. நான் இருக்கிறதே மறந்துட்டு அவங்களா தேடுறாங்க. I'm just waitingக்கா. இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு மிராக்கிள்ல என் பாதியும் whoever it is அவளோட பாதியும் கிராஸ் ஆகும். அதுக்குள்ள அவசரப்பட வேணாம்னு தோணுது. இனி 3 நாள்ல ஒரு சரியான கப்பலை நீ சேர்த்து வைக்கல, உனக்கு இங்க வேலை இல்ல. அவ்வளவுதான். He's the guy. அவ யாரா இருப்பா? ஹாய். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம விட மாட்டேன். Let the games begin. யாதவ் எங்கடா? ஆளே காணோம். எனக்கு தெரியாது. ஏற்கனவே அவன் பின்னாடி பல பேர் கியூ கட்டி நிற்கிறாங்க. அந்த வரிசையில நானும் நிற்க விரும்புறேன். உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு லூசிஃபர். ஆனா எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். அவர் எதுக்காக உன்னை இவ்வளவு பவர்ஃபுல்லா படைக்கணும்? அவர் ஒரு தந்திரக்காரர் ஆஞ்சலா. அதான் உனக்கு புரியல. ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது ஒரு சீனுக்கு அடுத்த சீன் என்ன வரும் என்ற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவது. அதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றி. அதில் நீங்கள் 100க்கு 110% வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தபடியாக உங்களுடைய திரைப்படம் முடிவுண்டுவா என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை தெரியாமல் இன்னும் அடுத்து என்ன வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் திடீரென்று நீங்கள் உங்களுடைய டைட்டிலை போட்டு முடித்து விட்டீர்கள். இது பெரும்பாலான எதிர்பார்ப்பை உருவாக்குவதால் இந்த குறும்படம் என்பது ஒரு வெற்றி படம் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய முயற்சிகள் மீண்டும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்க்கும்போதே ஒரு சின்ன இவ்வளவு சின்ன விஷயத்துல நீங்க ஒரு பெரிய மூவியை கொடுத்துருக்கீங்க. அதனால தெரியும் பிட்வீன் லூசிஃபர் அண்ட் ஏஞ்சல் அந்த ஒரு லவ் கான்செப்ட், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ரூ லவ், அது வந்து லாங் லாஸ்டிங் நிற்கும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஏஞ்சலையும் லூசிஃபரையும் வச்சு காமிச்சிருக்கீங்க. பிட்வீன் குட் அண்ட் பேட். ஸோ குட் அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு ட்ரூவா லவ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து சக்சீட் ஆகுங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஐ திங்க் நீங்க அந்த ஏஞ்சலையும் லூசிஃபரையும் இது பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். பிக் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஒரு 2.5 hours மூவியில நம்ம பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. I should also mention that the scenes between his friend, the protagonist has come out quite naturally. It is very natural, and also the dialogues has come out very naturally.
I like it. I like the aesthetics that you've taken throughout the film. The treatment is very nice. I think it has a lot of potential, and I think the team deserves another round of applause. Because there are a lot of young people out there with dreams to become filmmakers, but to actually put your money where your words and dreams are, not everybody does that. So I'd like to congratulate you and the team. நான் தான் இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆக்டர் தான். ஏன் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணேன்னா அது நவீனோட டெடிகேஷனுக்காக. தமிழ் சினிமாவோட அடுத்த ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணுறதுக்கு ஃபுல் தகுதியாக இருக்கிறதால கண்டிப்பாக சொல்லலாம். அதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கொஞ்சம்லாம் இல்லை, நிறையா கேஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அழகாக ஒரு இது பார்க்குறதுக்கு எல்லாமே நவீன் ப்ளஸ் 3 ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து இது இந்த அளவு நல்லா வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து நவீன் தான். நவீனோட உழைப்பு வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. நவீன் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு விஷயமும். தேங்க்யூ. I'd like to say, ask Srijis the cinematographer to talk to you. We come across like which were like every time we another script கிடைக்கும், but budget is always it's like impossible. ஒரு ஆரம்பிக்கும், ஒரு நல்ல மூவி, நல்ல ஒரு கனவா ஆரம்பிக்கும், பட் ஸ்டம்பிள் ஆகி முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி ஒரு வழியா ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட 1 hour which is like again ஒரு 1 hour மூவி எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. again ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 40 minutesக்கே முடிச்சிருக்கோம். தேர்ட் டிராஃப்ட் ஆஃப் தி மூவி. பட் ஸ்டில் 10 days 12 days கிட்ட ஷூட்ல 4th 5th டேக்கு அப்புறம் நடந்த ஸ்ட்ரகிள். எங்க வீட்டு ஒரு 3 days ஷூட் முடிச்சுட்டு நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசுறது, அந்த ஸ்ட்ரகிள் எங்களுக்கு தெரியும். Great that he has done this till now, and his parents would like to thank him. Huge support இருந்தது அவங்களுக்கு. Obviously it's a huge budget. இந்த உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு மூவி ஷார்ட் ஃபிலிம் லாபம் வராது. இவ்வளோ போடணுமான்னு ஒரு டவுட் இருக்குது. அகைன் தம்பி இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. And again the rest of the crew, everybody from the music director to every cast member, ஆனந்த் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு. பிகாஸ் பட்ஜெட் அகைன் இதுதான் எண்ட் ஆஃப் தி டே வர்றது ஒரு பட்ஜெட் ஒரு ரீசனாக இருக்கும். டைம் இருக்காது, எதுவுமே இருக்காது, பட் யூ ஹேவ் டு கிரியேட் சம்திங் ஹியூஜ். இந்த வீட்டில் வால்பேப்பர் ஒட்டில் இருந்து எல்லாமே கிரியேட்டட், விச் இஸ் லைக் கிரேட் ஹெல்ப் ஃப்ரம் தி ஹோல் குரூப். அண்ட் தட்ஸ் இட். இட்ஸ் a team effort. I think everyone deserves a huge applause. Thank you so much. விஷ்ணு கணேஷும் விஷ்ணுவும் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து அன்னைக்கு ஷூட்டிங்கே இருக்காது. அவங்க வந்து சும்மா திரும்பி போவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் வந்து விஷ்ணுவும் இதுக்கு ரொம்ப உழைச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதோட அதிகமாக இருக்குது இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Finally, we would like to ask our angel also to come forward, please. நான் ஃபர்ஸ்ட் எங்களோட க்ரூவை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு யாருமே வந்து ஒரு டைரக்டர், கேமராமேன், ஈவன் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஏன்னா நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான செட் எனக்கு எங்கேயுமே கிடைச்சதில்லை. சச் அ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்ல மாதிரி. ஐ எம் லிட்டரலி ஷிவரிங். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்து ஐ திங்க் ஆல் குட் ஹார்ட்ஸ் டுகெதர். அதனாலதான் இந்த சக்சஸ் இன்னைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ தேங்க் காட். தேங்க் யூ so much. In fact, the movie music is also part of the movie because of some coincidences. Naran Muni had composed both these songs almost 2.5 years back. He wanted to do an album. அது ஒரு ஆல்பமா ரிலீஸ் பண்ணி நாங்க வந்து இன்ஃபேக்ட் நவீன் he wanted 2 songs in this film and then he was just browsing through YouTube to find some songs because of course நாம வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்றது இன்னும் பட்ஜெட் ஏறும். ஸோ ஏதாவது நல்ல சாங்ஸ் யூடியூப்ல இருந்தே எடுப்போம், மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு
அப்படி பார்க்கும்போது கிடைச்ச 2 songs தான் இந்த நினைக்கையில் அண்ட் காணத்தூர்க்கேன். So it was very supportive of Narayan Nuni. In fact, he is doing music for a film right now, if I'm not wrong. So all the best to him as well. Background score கூட அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்க. I would like to ask Narayan Nuni to talk a few words. He took a lot of pain to accomplish this thing with God. So like just do it. Thank you and good job, Kalesh. Srijay, everyone. I don't know too much people here. Thank you. Thank you. Anything else? மொத்தத்தில் அந்த நேரம் நல்ல நேரம், நாட் அந்த நேரம். நல்ல நேரம் நல்ல நாளில் வளர்ச்சி.